ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் பேக் வீடியோ பார்த்தோம், அடுத்தது ஃப்ரண்டோட வீடியோ பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூவா ஸ்லீவோட வீடியோ பார்த்துடலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதையும் பாருங்க. இதுலயும் உங்களுக்கு இதோட கண்டினியூவா இந்த வீடியோ இருக்கும். ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இப்ப பாருங்க, இப்ப நான் 4 பீஸா நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஓகேங்களா? இதை நம்ம ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச்சு நம்ம இங்கே கோடு போட்டு விட்டுக்கலாம். நம்ம ஸ்லீவ் இந்த பக்கம் அடிச்சு போல, அதுக்காக இந்த 1/4 இன்ச்சு. அடுத்தது பிளவுஸோட பின் பகுதி இருக்குல்ல, அந்த பின் பகுதிய அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். பேக் சைடு தான் எடுக்கணும், ஃப்ரண்ட் பக்கம் நம்ம எடுக்கக்கூடாது. இது அப்படியே அளவு பிளவுஸ்ல என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே தான் வச்சு மார்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மடிச்சு போட்டிருக்கோம்ல, இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு கரெக்டா இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்க ஒரு மார்க். ஓகேங்களா? இந்த கை சுற்றளவு எங்க முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க். இது அப்படியே இந்த இடத்துல மார்க் பண்ணபடி இப்படியே பிடிச்சிட்டு நீட்டா கையோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரெக்டா இப்படியே வச்சுக்கோ. இப்படி எடுத்துட்டும் நம்ம இப்படி எடுத்துட்டு நீங்க டேப்ல என்ன அளவு அப்படின்னு சொல்லி அளந்துட்டும் மார்க் பண்ணலாம், அதுலயே வச்சு மார்க் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படியும் அளந்துட்டு 8.5 வருது அப்படின்னு மார்க் பண்ணலாம். இல்ல இப்படி வச்சுட்டு நல்லா இதுலயும் நல்லா இப்படி சுருக்கு இல்லாத மாதிரி இருக்கணும், இப்படி வச்சுட்டு மார்க் பண்ணலாம். ஓகேங்களா? இது இருக்கிற ரெடி அளவு. இது நான் தையலுக்காக எடுக்கிற அளவு. இது ரெடி அளவு. இது தையலுக்கு நான் விடுற அளவு. ஓகேங்களா? இப்போ இதுல என்ன அளவு இருக்கோ இதை அப்படியே எடுத்து ஆப்போசிட் சைடும் மார்க் பண்ணிக்கலாம். 9/4. இது அப்படியே இங்கேயும் 9/4 வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டாச்சு. அடுத்தது மிக முக்கியமான அளவு, கேப் ஹைட். ஓகேங்களா? இப்படி வச்சு கை அதாவது பிளவுஸ்ல இருக்கிற கை சைடு எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. அப்படியே அச்சு வச்ச மாதிரி நீட்டா இருக்கணும். ஓகேங்களா? அயன் பண்ண மாதிரி நல்லா நீட்டா இருக்கணும். ரொம்ப சுருக்கமா இருந்துச்சுன்னா லேசா லைட் ஹீட் வச்சு அயன் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வச்சு கரெக்டா இப்படி வச்சு நல்லா இந்த விரலை வச்சு அழுத்திக்கோங்க. அழுத்துனீங்கன்னா துணி ஷேக் ஆகாது. இப்படி பிடிச்சிட்டு இப்படி வச்சுட்டு இப்படி இந்த மாதிரி கை கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நல்லா அழுத்திட்டு அப்படியே இப்படி ஒரு கோடு போட்டு இந்த ஸ்லீவோட பீஸும் ஜாயிண்ட் ஆகுற இந்த தையலுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு அப்படியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இது ரெடி அளவு தானே, தையல் எங்க இருந்துச்சோ அந்த அளவுல மார்க் பண்ணிட்டேன். அதுக்கு பக்கத்துல நம்ம ஸ்டிச்சிங்காக விடுவோம் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நமக்கு தேவையான அளவு இந்த ஸ்டிச்சிங் அளவு தான். ஓகேவா? ப்ளூ கலர்ல இருக்கிறது ரெடி அளவு. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது கேப்போட ஹைட் பார்த்துடலாம். கேப்போட ஹைட்டு இந்த எண்டு இருக்குல்ல, அந்த ஸ்லீவோட எண்டுல இதுக்கு நேரம் ஒரு கோடு மாதிரி இப்படி ஒரு கோடு போட்ட மாதிரின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நேரம் இப்படி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம மடிச்சுக்கலாம். இது இந்த இடத்துல இப்படி புடிச்சு நீங்க இப்படி புடிச்சிட்டாலே ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு ஃபார்ம் ஆயிரும். நீங்க கிராஸா புடிச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சிரு பாருங்க. லப்பர் மாதிரி இப்படி சைடா போகும்போது இழுக்க ஆரம்பிக்குதா, இந்த பக்கம் இப்படி கிராஸா புடிச்சாலும் இப்படி நமக்கு கிராஸ் கோடு தான் வருது. இதே கரெக்டா இந்த இடத்த கரெக்டா புடிச்சிட்டீங்கனாலே இந்த இடம் கரெக்டா ஒரு கோடு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? கரெக்டா இங்க வந்துச்சுன்னா இங்கேயும் சமம் ஆயிரும். இந்த சைடும் கரெக்டா இதை அப்படியே புடிச்சிட்டு இந்த மடிப்பு இருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து இப்படி நல்லா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது எங்க முடியுதோ அங்க ஒரு மார்க். ஓகேவா? மார்க் பண்ணிட்டு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியா அப்படியே அழகா ஒரு வளைவு போட்டுடலாம். ஓகேங்களா? இவங்களுக்கு ஷோல்டர் சின்னதா இருக்கிறதுனால நான் 1.5 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாவே தான் மார்க் பண்றேன். 1.4 மார்க் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு கோடு மட்டும் கம்மியா மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு அப்படியே வளைவு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா அப்படியே இங்க இருந்து அப்படியே ஒரு பள்ளமாட்டா மேடு, அதே மாதிரி இந்த மேட்ல இருந்து அப்படியே கீழே இறக்கி ஒரு பள்ளமாட்டா ரெண்டு கோட்டையை போய் ஜாயின் பண்ணி விட்டுட்டா ரொம்ப சிம்பிளா ஈஸியா வளைவு போட்டுடலாம். ஓகேங்களா? அப்படியே இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நேரா ஒரு கோடு வர்ற மாதிரி இங்கிருந்து இப்படி இப்படி இழுக்காம ஒரு 1/2 இன்ச்சுக்கு இப்படி இப்படி
இப்படி சரிவா வந்து இப்படி வர்ற மாதிரி ஒரு மேல ஒரு கோடு. அதே மாதிரி இங்கிருந்து அப்படியே வந்து அதுக்குன்னு இப்ப இங்கதான் நான் மார்க் பண்ண, அப்ப நான் இங்கிருந்து இப்படியே எடுத்துக்கிறேன்னா பண்ணக்கூடாது. அப்படியே அழகா ஒரு வளைவு மாதிரி அந்த இடத்துல ஒரு வளைவாட்ட கொண்டு வரணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு வளைவு. ஓகேங்களா? பாருங்க, 2 கோட்டையும் நீட்டா நான் ஜாயின் பண்ணி விட்டேன். அவ்வளவுதாங்க, சிம்பிள். இது ஸ்லீவோட வளைவு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸி மெத்தேடு. அப்படியே இங்க இருந்து அப்படியே கீழே பள்ளத்துல இருந்து அப்படியே மேல வர்ற மாதிரி லைட்டா மேல வர்ற மாதிரி ஒரு கோடு, அதே மாதிரி மேல இருந்து அப்படியே பள்ளத்துல போற மாதிரி கீழே லைட்டா ஒரு கோடு, ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டா முடிஞ்சு. ஓகேங்களா? இப்போ இதோட கட் பண்ணி எடுத்துடலாமான்னா பண்ணக்கூடாதுங்க. இந்த வளைவும் நம்ம இந்த ஸ்லீவ்ல இருக்கிற வளைவும் கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பேக் பீஸ்ல எவ்வளவு வந்துச்சு, அதாவது 7 வந்துச்சு இல்லையா, அதே 7 அளவு இங்க வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? கரெக்டா இருக்கான்னு நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? 7 இன்ச் வரணும். பாருங்க, எனக்கு கரெக்டா 7 இன்ச் வந்து உட்கார்ந்துருச்சு. லாஸ்டா அளவு எடுத்ததோட வீடியோ கட் ஆயிருக்குது, நான் பாக்கல. இது எனக்கு ஒரு பெரிய இம்சையா இருக்குதுங்க. இனிமே நான் வீடியோ எடுத்தா போனை வந்து ஃபிளைட் மோட்ல போட்டுட்டு தாங்க எடுக்கணும்னு நான் முடிவே பண்ணிட்டேன். நான் இதுக்கு முன்னாடியும் 2-3 வீடியோ எடுத்தேன். கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பேக் ஃப்ரண்ட் எல்லாம் வந்துடும், ஸ்லீவ்ல சொதப்பிடும். அதே மாதிரி பேக் எடுப்பேன், ஃப்ரண்ட் ஸ்லீவ் கட் பண்றதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி ஃப்ரண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி போன் வந்து அதுவே ஆஃப் ஆயிரும். அதாங்க இனிமே நினைச்சிட்டேன், இனிமே வீடியோ எடுத்தா ஃபிளைட் மோட்ல போட்டு எடுத்தா எடுக்கணுங்கிற முடிவே பண்ணிட்டேன். அவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பாட்டுக்கு ஒரு அப்படியே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது எப்ப கட் ஆகுதுன்னே தெரியாம போயிடுச்சு எனக்கு. ஆனா அளவு கரெக்டா அந்த 7 இன்ச் வர்ற அளவுக்குமே இந்த வீடியோல வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்படி இது இருந்தத வேற அதுக்கப்புறம் ஒண்ணுமே நான் பண்ணல. கட் பண்ணி எடுத்துட்டு உள்வளைவு எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்படி இருந்துச்சு. இதை வந்து அழகா அதே மாதிரி என்ன மார்க் இருந்துச்சோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டு இங்க வந்து இந்த சிசர் கட் சென்டர்ல கொடுத்தோம் பாருங்க, இங்க இருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த மார்க்ல இருந்து அப்படியே ஒரு அழகா, அதாவது முன்ன போட்ட அந்த வளைவுலயே அப்படியே மெதுவா ஒரு வளைவு கொடுத்து இங்க நம்ம கேப்போட, அதாவது இந்த கேப்போட உயரம் வச்சு இங்க ஒரு மார்க் பண்ணி சிசர் கட் கொடுத்துருக்கோம்ல, அந்த அளவு கூட இப்படி டச் ஆகுற மாதிரி ஒரு 1/2 இன்ச் 1/2 இன்ச் கேப்ல வந்து ஒரு உள்வளைவு மாதிரி எடுத்தங்க. பார்க்காம விட்டதுனால இப்ப எல்லாருக்கும், எனக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம், சாரிங்க. பாருங்க, இப்படி ஒரு மார்க் பண்ணி உள் வளைவு மாதிரி எடுத்துட்டேன். ஓகேங்களா? எடுத்துட்டேன். அவ்வளவுதாங்க. ஸ்லீவ் கட்டிங் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஏற்கனவே ஸ்லீவ் கட்டிங் நான் போட்டிருக்கிறேன். அதோட கண்டினியூவா நீங்க கேட்டதுனாலதான் நான் இது 3மே போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் உங்கள்ட்ட போட்டுறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு புரியல இல்ல புரிஞ்சிச்சுனாலும் எதுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.